இந்த நீதிமொழிகள் தியானத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே நீதிமொழிகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை நேரடியிலே பார்க்கிறவர்கள் நீங்கள் எங்களோடு சேர்ந்து நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள அன்பை கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:11. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் நிலை பெற்றோங்கும். திரும்ப சொல்லுகிறேன், 10ஆம் வசனம். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும். 10ஆம் வசனம். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும். அப்படியானால் ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம், ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் நீதிமான்கள் கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? நீதிமான்கள் இருந்தால், அடுத்த வார்த்தை நன்றாயிருந்தாள். அப்போ நீதிமானா இருந்தாலே எப்படி இருக்கலாம் தெரியுமா? நல்லா இருக்கலாம். ரொம்ப பேருக்கு அது புரியல. நீதிமானாய் வாழ்ந்தாலே நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். ஒரு நீதிமான் இருப்பாரானால் அந்த பட்டணம் களிகூரும். ஒரு நீதிமான் ஒரு குடும்பத்தில் இருப்பாரானால் அந்த பட்டணம், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நீதிமான் உங்கள் வீட்டில் இருப்பானேயானால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை குறித்து ஒரு செய்தி தான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை அந்த 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். செம்மையானவர்கள், ஆங்கிலத்தில் தெய்வ பக்தி உள்ளவர்கள், நீதியாய் வாழ்கிறவர்கள், உண்மையாய் வாழ்கிறவர்கள், உத்தமமாய் வாழ்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்ரைட். ஒரு நீதியான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான வாழ்க்கை. இன்னைக்கு நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை. சபைக்கு பலருடைய வாழ்க்கையில் நீதி இல்லை. நீதி இருந்தால் நேரத்தோடு வருவாங்க. நீதியும் இல்லை, நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை. கவனிங்க, அவருடைய காணிக்கைகளிலே உண்மையா இல்லை, ஆராதனையிலே உண்மையா இல்லை, ஒரு நீதி கூட இல்லை. இதை செய்கிறோமே, இது ஆண்டவருக்கு பிடிக்காதே, இதை செய்கிறோமே, ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டு பண்ணுமே. ஒரு நீதி இல்லாத வாழ்க்கை. ஆங்கிலத்தில் பாருங்கள், அப்ரைட், சரியான ஒரு வாழ்க்கை. நீ